இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் மார்கழி மாதம் 10ஆம் நாள் 25/12/2024 டிசம்பர் மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:26. லக்னம் தனுசு லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி தசமி இரவு 11:02 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஏகாதசி வருகின்றது. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். மாலை 4:22 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சுவாதி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 மணி வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 12 முதல் 1:30 வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 12 முதல் 1:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 6 முதல் 7:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் உரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:22 வரை உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானமான நாள் என்றும் கூறலாங்க. பொறுமையை இழக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. பணிகளை திட்டமிட்டு செயலாற்றுவதும் நல்லது. சில கடினமான வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. பணியிட சூழல்கள் ஏற்று இறக்கத்துடன் தாங்க இருக்கும். சக பணியாளர்களிடத்துல அவ்வளவாக ஒத்துழைப்பு இருக்காது. சில சௌகரியங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன விவாதங்களும் ஏற்படலாம். குடும்பத்தினருடைய எதிர்காலத்தை பற்றிய பயனுள்ள விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வீட்டு புனரமைப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது கட்டாய செலவுகளாகவும் இருக்கும். செலவுகளை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு உங்கள் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட முக்கியமான செலவுகளும் ஏற்படலாம். பெண்கள் என்ற துணிச்சலுடனும் தைரியத்துடனும் வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. நல்ல கல்லூரியில சேர்க்கைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்வியாளர்கள் கிட்ட நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக தங்க இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபமாக பேசிவிடவும் வேண்டாம். இது ஏதாவது பிரிவினையை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் தீரும். கூடுதலான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சில எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகள் கைமீறி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்களின் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஆதாயத்தையும் தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். நிர்வாகத்தினரிடமிருந்து எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். குடும்பத்தாரினுடைய எண்ணங்களை கேட்டறிந்து அதனை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. உறவினர்கள் வீடு தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாகனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. அதிகாரிகளுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு ஓரளவிற்கு நிம்மதியை தருவதாகவும் இருக்கும். நினைத்ததை நினைத்தபடி முடித்தும் காட்டுவீங்க. முக்கிய தகவல்களும் உறவினர்கள் கிட்ட இருந்து கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய பலவீனங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு செயல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும். சிறப்பான வெற்றியையும் பெறலாம். மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தங்களுடைய தொழில் மற்றும் படிப்பு தொடர்பான செயல்பாடுகள்ல உங்களுடைய விருப்பப்படி முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முதலீடுகள் செய்யும் பொழுதும் பெரிய பண பரிவர்த்தனைகள்ல ஈடுபடும் பொழுதும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. யாருடைய கட்டாயத்திற்கும் ஆளாகவும் வேண்டாம். புதிய யுக்திகளினால தடைப்பட்ட பணிகளை செய்து முடித்தும் விடுவீங்க. சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான முயற்சிகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
சில நவீன தொழில்நுட்ப கருவிகளை வாங்கவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த தடைகளும் குறையும். பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உயர் அதிகாரிகள் ஆதரவாகவும் இருப்பாங்க. உத்தியோக பணிகள்ல திருப்திகரமான சூழலும் உண்டாகும். நட்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு திருப்தியான நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்துல சிறப்பான நேரத்தையும் பெறலாம். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். இன்று வேலை செய்யும் இடத்துல மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருப்பீங்க. உங்களுடைய வேலைகளும் பேச்சுக்களும் மற்றவர்களினால கவர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய நிறுவனத்துல முதலீடுகள் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அரவணைப்புடனும் காணப்படுவீங்க. இருவருக்கும் இடையில இருந்து வந்த கஷ்டமான சூழ்நிலைகளும் மாறும். காதல் வயப்பட்டும் இருப்பீங்க. என்று உங்களுடைய துணைக்காக பரிசு பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடலாம். சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த தொகையை நீங்கள் பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. தொழிலுக்கு இடையூறாக இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே சாதுரியமாக களையவும் செய்வீங்க. எந்த வகையான இக்கட்டான சூழ்நிலைகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்தை சிறப்பாக நடத்தவும் செய்வீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சேமிப்பு கணக்குகளும் உயரும். முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்களை எல்லாமே சாதுரியமாக பேசி தீர்த்தும் கொள்வீங்க. இன்று எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. சில செலவுகளும் இருக்கத்தாங்க செய்யும். எதிரிகளினால ஏதாவது மறைமுக தொந்தரவுகளும் ஏற்பட்டு நீங்கும். எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி அந்யுன்யமும் அதிகரிக்கும். அலுவலகத்துல பணிகளை எல்லாமே உற்சாகமாக செய்து முடித்தும் விடுவீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்று விடுவீங்க. சக பணியாளர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல என்று வழக்கமான போக்கும் காணப்படும். பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை தந்து முடித்தும் விடுவீங்க. உற்சாகமாக எதையும் முன்னின்றும் செய்வீங்க. பழைய பிரச்சனைகளும் தீரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல பணிகளை எல்லாமே விரைந்து செய்து முடித்தும் விடுவீங்க. உங்களுக்கு என்று ஒரு புதிய பாதையை அமைத்தும் கொள்வீங்க. இன்று உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் அதிக முக்கியத்துவமும் தருவீங்க. உங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. இப்பொழுது எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு எதிர்காலத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். பழைய சச்சரவுகளும் தீரும். மன அமைதியும் உண்டாகும். உங்களுடைய பலவீனங்களை வெளிக்காட்டவும் வேண்டாம். எளிமையாகவும் நடந்தும் கொள்வீங்க. வீடு நிலம் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல லாபத்தையும் எதிர்பார்க்கவும் செய்யலாம். இன்று ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வணிகத்துல சரியான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. உத்தியோக பணிகள்ல அலைச்சல்களும் ஆதாயமும் உண்டாகும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. பார்வை தொடர்பான இன்னல்களும் குறையும். சிலருக்கு கால்நடைகளின் மூலமாக பண வருவாய்க்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இடமாற்றங்கள் சார்ந்த எண்ணங்கள் கைகூடியும் வரும். ரகசியமான செயல்பாடுகளின் மூலம் லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று அனைவரிடத்திலுமே பணிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று ஆற்றலுடனும் தைரியத்துடனும் இருப்பதற்கு நீங்க ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் குறையும். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க,
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. அவ்வப்பொழுது ஏதாவது ஒரு விஷயத்துல மந்தமாகவும் உணர்வீங்க. இதனை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணிகள் அதிகமாக இருப்பதாகவும் தெரியும். இதனை கையாள்வது சற்று சிரமமாக தங்க இருக்கும். பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. திட்டமிட்டு பணியாற்றும் பொழுது நல்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல கலகலப்பாக பழகவும் செய்வீங்க. ஆரோக்கியமான உறவு நிலையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். பணத்தை சாதுரியமாக திட்டமிட்டு செலவுகள் செய்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு கண் எரிச்சல், முதுகுவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். இன்று ஆன்மீக விஷயத்துல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. இது உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தும். வியாபாரம் காரணமாக வெளியூர்ல தங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் குறையும். உங்களுடைய தாய் தந்தைக்காக வருடாந்திர மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுக்கு உதவிகள் செய்து உங்களுடைய செல்வாக்கை அதிகரித்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூடுதலாக வேலைகளை பார்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வாக்கு வன்மையினால அனுகூலமும் உண்டாகும். மனமும் உற்சாகத்துடனும் இருப்பீங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பார்த்து இருந்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. பிற்பகலுக்கு மேல புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் வேண்டாம். கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பணிகளை எல்லாமே உற்சாகத்துடன் செய்து முடித்து விடுவதும் நல்லது. மந்தத்தன்மையை குறைத்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தை பெறுவதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். இன்று சிலருடைய விமர்சனங்களுக்கு ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை நீங்க பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்று வேலைகளை வெற்றிகரமாக முடித்தும் விடுவீங்க. வேலை தொடர்பாக நல்ல மாற்றங்களையும் செய்வீங்க. இதுல வெற்றியையும் பெற்று விடுவீங்க. ஆன்மீக நடவடிக்கைகளுக்காக சிறிது நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. நிதி விஷயங்கள்ல எந்த விதமான ரிஸ்கும் எடுக்கவும் வேண்டாம். நெருங்கியவர்களிடத்துல ஏதாவது நிதி சம்பந்தமாக தகராறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு பிரச்சனையையும் அமைதியாக தீர்த்துக் கொள்வதும் நல்லது. முன்கோபமின்றி பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. மற்றவர்களின் மீதான கருத்துக்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபார பணிகள்ல அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்துல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். பயனற்ற சிந்தனைகளின் மூலம் குழப்பங்களும் ஏற்படலாம். பயணங்களினால அலைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தற்பெருமை சிந்தனைகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. சமூக பணிகள்ல தனிப்பட்ட கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் அறிவுடனும் ஆற்றலுடனும் செயல்படுவதற்கு முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இள நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் இருப்பதும் நல்லது. அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்குங்க. இதனால சிறிது பதட்டத்துடனும் காணப்படுவீங்க. விவேகமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மறை எண்ணங்களுடன் கையாள்வதும் நல்லது. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். இதனால பதட்டமான உணர்வுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே விவாதங்களும் ஏற்படலாம். உங்கள் துணையின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. அவர்களிடத்துல அனுசரணையுடன் நடந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வீட்டு புனரமைப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவும் செய்வீங்க.
பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட கவலைகளும் சற்று குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிலருக்கு தோல் வலி, கழுத்து வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். திறமையான செயல்பாடுகளினால மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. குடும்பத்துல விருந்தினர்களின் வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக திட்டமிட்டும் இருப்பீங்க. திருமண முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தொழில் வளர்ச்சி பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய கல்வி பற்றிய கவலைகள்ல மூழ்கியும் இருப்பீங்க. அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். தாய்மாமனுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மாலையில உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். பிள்ளைகளினால நீங்க பெருமையாகவும் உணர்வீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல இன்று வழக்கமான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் எதிர்பார்க்கவும் செய்யலாம். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வாகனங்களை இயக்கும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கூடுதலாக உழைப்பதற்கு தயாராகவும் இருப்பீங்க. இன்று உங்களுடைய அனுபவ ரீதியான யோசனைகள் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். நடைபாதை வியாபாரிகளுக்கு இன்று தொழில விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல வெற்றியையும் பெற்றுத்தரும். வணிக கண்ணோட்டத்துடனும் இருப்பீங்க. சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். யாரிடத்துல பேசினாலும் நேர்மறை எண்ணங்களுடனும் கனிவாகவும் பேசுவதும் நல்லது. மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். நல்ல அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோக பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாகவும் இருங்க. வியாபார பணிகள்ல சாதகமான சூழலும் உண்டாகும். சமூக பணிகள்ல சில மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருக்கமானவர்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். பரிசு பொருட்களையும் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் நினைத்த விஷயங்கள் நிறைவேறி வருவதற்காக விநாயகரை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கவும் காண்பீங்க. புதிய முயற்சிகளை காலையிலேயே மேற்கொள்வதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய உத்தியோகத்துல முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சக ஊழியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் கிட்ட நல்ல ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. அவர்களுடைய நம்பிக்கையையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்யும் இடத்துல ஊதிய உயர்வையும் பெறலாம். நல்ல நிறுவனத்துல வேலைக்கு சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில விருப்பமான பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். உங்கள் துணையிடத்துல உங்களுடைய கருத்துக்களை எடுத்து கூறவும் செய்வீங்க. குடும்பத்துல மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டினை கண்டிப்பாக அனுமதிக்கவும் வேண்டாம். குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று நிதிநிலையை சாதுரியமாக நீங்க கையாளவும் செய்வீங்க. கையில உள்ள பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக நீங்க செலவும் செய்வீங்க. கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்புடனும் செயல்படுவீங்க. இன்று விழிப்புடன் இருந்து வியாபாரத்தை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. உத்தியோக உயர்வு மற்றும் ஊதிய உயர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். வியாபாரத்தை நிதானமாக நடத்தவும் செய்வீங்க. தொழிலுக்கு தேவையான உதவிகளை வெளிநாட்டுல இருந்து பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன மன அழுத்தங்களும் ஏற்பட்டுதாங்க நீங்கும். பணியில அழுத்தங்கள் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் நல்லபடியாக தங்க இருக்கும். மனதுல தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும்.
முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இதனால ஆதாயமும் உண்டாகும். சில எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளுடைய பாராட்டுகள் மனதிற்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் பெற்றுவிடுவீங்க. பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் நல்லபடியாகவும் இருக்கும். கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய கோணத்துல யோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். இன்று வாகனங்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். குடும்பத்துல சில காலமாக நிலவி இருந்த அமைதியின்மை போன்ற போக்கும் மாறும். மன ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதி அல்லது முதலீடுகள் தொடர்பான வேலைகளை நல்லபடியாக நீங்க மேற்கொள்ளவும் செய்யலாம். தொழில் துவங்குவதற்கு சிலருக்கு மனதுல புதுவிதமான எண்ணங்களும் ஏற்படலாம். கூட்டு தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். கால்நடைகள் தொடர்பான செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த இன்னல்களும் குறையும். கல்வியில முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். திறமைக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. இணையம் தொடர்பான பணிகள்ல புதிய வாய்ப்புகளும் அமையும். செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். இன்று மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் சாதகமாகவும் அமையும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனைத்து விதத்திலுமே முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். ஆற்றலுடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சுறுசுறுப்பாக பணியாற்றவும் செய்வீங்க. இன்று குறைந்த நேரத்திலேயே விரைவாக பணிகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான உத்வேகத்துடனும் இருப்பீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உறவு நிலையும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் இன்று மகிழ்ச்சியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. ஆற்றல் நிறைந்தும் காணப்படுவீங்க. ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிவட்டாரங்கள்ல நற்பெயரும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுக்கு இடையே இருந்து வந்த பிணக்குகளும் நீங்கும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். உங்களுடைய பக்கத்துல நியாயமும் இருக்கும். நிதானமாக பேசி மற்றவர்களுக்கு புரிய வைப்பதும் நல்லது. தொழிலை முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. எதிர்பார்த்து இருந்த பணத்தையும் பெற்றும் விடுவீங்க. எதிர்பார்த்து இருந்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். உணவு விஷயத்துல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு எதிர்பார்த்து இருந்த பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப விஷயமாக சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெற்றுவிடலாம். சிலருக்கு அலைச்சல்களும் இருக்கும். புதிய ஆர்டர்களையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று புதிய ஆர்டர்கள் மற்றும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். இன்று சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று அனுபவம் வாய்ந்த மற்றும் மூத்தவர்களுடைய அறிவுரைகளும் வழிகாட்டுதல்களையும் பின்பற்றுவதும் நல்லது. நீண்ட கால கவலைகளும் பதற்றங்களும் நீங்கும். மன ஆறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் நேரத்தை செலவு செய்வதும் நல்லது. குழந்தைகளிடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அதனை கவனமாக பேசுவதும் நல்லது. அவர்களை விட்டு பிடிக்க வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கள்ல கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது.
வணிக நடவடிக்கைகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. தனம் தொடர்பாக இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். உடன் பிறந்தவர்களுடைய வழியில அலைச்சல்களும் ஏற்படலாம். வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான சூழலும் அமையும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகளும் மனதில் அதிகரிக்கும். சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று மேன்மை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்து தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். பிற்பகலுக்கு மேல எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நன்மதிப்பை பெற்றுவிடக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உத்தியோகம் மற்றும் தொழில நற்பெயரை பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. சில பணிகள்ல ஏற்பட்டு இருந்த பின்னடைவுகளும் மாறும். இன்று திட்டமிட்ட வேலைகள் செய்வதும் நல்லதுதாங்க. எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடவும் வேண்டாம். வேலை செய்கின்ற இடத்துல ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருப்பதாகவும் உணர்வீங்க. சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசுவதும் நல்லது. இன்று இருவரும் ஒன்றாக நேரத்தை அனுபவிக்கவும் செய்வீங்க. இருவருக்கும் இடையில உறவு நிலை நல்லபடியாகவும் இருக்கும். இன்று தங்களுடைய வாழ்க்கை துணையின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று கணிசமான பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று நிதி திட்டமிடுதல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்று சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. ஓரிரண்டு நாட்களாக இருந்து வந்த தலைவலி, தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் நீங்கும். உங்களுக்கு வரவேண்டிய கடன் பாக்கிகளை கவனமாக பேசி வசூல் செய்து விடுவீங்க. உடல் ரீதியாக இருந்து வந்த பாதிப்புகளும் குறையும். இன்று ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அலுவலக நிர்வாகத்துல சீர்திருத்தத்தை கொண்டு வரவும் செய்வீங்க. சில புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு இன்று நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். புதிய ஆர்டர்களையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விவசாய தொழில முனைப்புடனும் ஈடுபடுவீங்க. மின்சாதன பொருட்கள் வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீண் செலவுகளும் ஏற்படலாங்க. புதிய முயற்சிகள் அனுகூலமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள்ல இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். பணிகளை மற்றவர்களிடத்துல ஒப்படைத்து விடவும் வேண்டாம். வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். பாதியில் நின்ற வேலைகளை எல்லாமே நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. எதிர்பார்த்து இருந்த தொகையும் கைக்கும் வந்து சேரும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தங்களிடத்துல மறைந்து இருந்த திறமைகளை அடையாளம் கண்டு அதனை வெளிக்கொண்டு வரவும் செய்வீங்க. இதனால நல்ல பலன்களையும் பெற்றுவிடலாம். நல்ல லாபத்தையும் பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். சாதகமான சூழ்நிலைகளும் இருக்கும். உடன் பிறந்தவர்கள் இடத்துல இன்று சிறிது நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில விருப்பமான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆபத்தான வேலைகள்ல ஈடுபடவும் வேண்டாம். இதுல அதிக ரிஸ்க் எடுக்கவும் வேண்டாம். தகவல் தொடர்பு துறையில இருக்கிறவங்களுக்கு மாற்றமான சூழலும் உண்டாகும். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல்களும் மேம்படும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. ஆர்வத்துடன் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடவும் செய்வீங்க. பெண்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. இன்று நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறி வருவதற்கு லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் மேம்படும்.
தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய் வழியில எதிர்பார்த்த செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை அனுபவிக்கவும் செய்வீங்க. வேலையில இருந்து வந்த தாமதங்களும் குறையும். இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. இன்றைய நாளை நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. எதிர்பார்த்ததை விட இன்று நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உற்சாகமாக பணியாற்றவும் செய்வீங்க. இன்று புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தால் அனுபவமிக்கவர்கள் கிட்ட ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லதுதாங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி பரஸ்பர புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். இன்று திருமணமானவர்களுக்கு மன மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். உங்கள் மனைவியுடன் நேரத்தை ஒதுக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கூடுதலான செலவுகளும் இருக்குங்க. சில இக்கட்டான சூழ்நிலைகள்ல இருந்து வெளிப்படவும் செய்வீங்க. இன்று பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க. பணத்தை நிர்வகிப்பதில் சரியான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தோள்பட்டைகள்ல வலி போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. வேலைகளை வேகமாக முடிக்கிறோம் என்று அவசரப்படவும் வேண்டாம். இது பின்னடைவுகளை ஏற்படுத்தியும் விடலாம். இனிமையாக பேசி மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகளும் மாறும். அலுவலக சுமையினால குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். அரசு வங்கியில இருக்கிறவங்களுக்கு இன்று பணத்தை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த சறுக்கல்களும் மாறும். இன்று வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். குடும்பத்துல மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டியதும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளினால சிலருக்கு கடன் வாங்கவும் நேரிடலாம். மாலையில வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை இருந்தாலுமே சக பணியாளர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களை அறியாமலேயே ஒரு விதமான படபடப்பும் தாழ்வு மனப்பான்மையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை சுமை அதிகப்படியாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த தன லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் கிட்ட கவனமாக பேச வேண்டியதும் இருக்கும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். குடும்பத்தினருக்காக சிறு நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. உங்களுடைய தனித்திறமையினால வேலைகளை எளிமையாகவும் சிறப்பாகவும் செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டில் உள்ள மூத்த உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக கூடுதலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்கும். காதல் தொடர்பான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு திருமணத்தை பேசி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெற்றோருடன் பேசி நல்லதொரு முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோக பணிகள்ல பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரம் தொடர்பான புதிய முயற்சிகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய செயல்பாடுகள்ல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. மனதுல புதுவிதமான எண்ணங்களும் ஏற்படலாம். சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு புதுவிதமான சூழலும் உண்டாகும். சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் அறிவுடனும் ஆற்றலுடனும் செயல்படுவதற்கு முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படலாம். மனதில் ஏதாவது புதுவிதமான எண்ணங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கூடுதலாக முயற்சிகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். திட்டமிடுதல்களுடனும் முயற்சியுடனும் இருப்பதும் நல்லது. வேலை செய்யும் இடத்துல அதிக ஈடுபாட்டுடனும் இருப்பீங்க. பணிகளை நல்ல முயற்சியுடன் செய்து முடித்தும் விடுவீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நற்பெயரையும் பெற்று விடுவீங்க.
திருமண உறவிலை என்று உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். அனைவரிடத்திலும் நட்பாக நடந்து கொள்வதும் நல்லது. குடும்பத்தில கலகலப்பாக பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அஜாக்கிரதையின் காரணமாக பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறந்த முறையில பணத்தை கையாள வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு காய்ச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு இன்று ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. அனுபவம் வாய்ந்தவர்களுடைய வழிகாட்டுதல்களினால தொழில முன்னேற்றமும் இருக்கும். வாடிக்கையாளர்களை கவர்ந்தும் விடுவீங்க. வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. சகோதர சகோதரிகளுக்காக சில உதவிகளையும் செய்வீங்க. வீட்டுல உள்ளவர்களை மகிழ்ச்சியாக வைத்தும் இருப்பீங்க. அவர்களிடத்துல அக்கறையுடனும் நடந்தும் கொள்வீங்க. சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று அரசாங்க வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். மனதில் ஏற்பட்டு இருந்த சஞ்சலமான போக்கும் மாறும். வீண் செலவுகளினால கையிருப்பு குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. அவர்களின் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் அதிகாரிகளினால ஏற்றுக்கொள்ளவும் படும். பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று மனைவியின் வழியில அனுகூலமும் உண்டாகும். புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. சகோதரர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. சில எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று வீட்டு வசதிகளை மேம்படுத்தியும் கொள்வீங்க. இதற்காக வீட்டு அலங்கார பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. அடிப்படை தேவைகளை நிறைவேற்றியும் கொள்வீங்க. சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது சம்பந்தப்பட்ட வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். சமூக மற்றும் அரசியல் நடவடிக்கைகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. பண பரிவர்த்தனைகளின் பொழுது கவனமாகவும் இருங்க. பணியிடத்துல சில மாற்றங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். கல்வி பணிகள்ல மேன்மையும் உண்டாகும். தனம் தொடர்பான நெருக்கடிகளும் குறையும். தவறிப்போன சில வாய்ப்புகளும் மீண்டும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுடைய தன்மையில சில மாற்றங்களையும் செய்வீங்க. தோற்றப்பொழிவு தொடர்பான எண்ணங்களும் அதிகரிக்கும். நண்பர்களுடைய வழியில மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் உண்டாகும். உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அன்னை மீனாட்சியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் குறையும். தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்களும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வீண் அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவிற்கு தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியின் பொழுது வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. இன்று ஆற்றலுடனும் தைரியத்துடனும் காணப்படுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் காணப்படுவீங்க. இருவரும் பொருத்தமாகவும் உணர்வீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியத்துடனும் சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. இன்று மற்ற வேலைகளை பின்பு பார்த்து கொள்ளலாம் என்று அலட்சியமாக இருந்துவிடவும் வேண்டாம். இதனை வேலைகளை முடிப்பதற்கு கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அக்கறையுடன் வேலைகளை செய்து முடித்து விடுவதும் நல்லது. வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு உத்தியோக வாய்ப்புகளும் தேடி வரலாம். அலுவலகத்துல கடன் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தோப்பு பராமரிப்பு போன்றவற்றின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கட்டுமான வேலைகளை எல்லாமே சிறப்பாக செய்து முடித்தும் விடுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். சகோதரர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மாலையில உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும்.
புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. அலுவலக பணிகள்ல உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயர்களும் நீங்கும். சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். லாபமும் எதிர்பார்த்தபடியும் இருக்கும். விஐபிக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குகள்ல நல்ல ஒரு தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. பணப்புழக்கம் நல்லபடியாகவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் வீடு தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுடன் சிறப்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய கடின உழைப்பு மற்றும் முயற்சியினால விரும்பியதை அடையவும் செய்வீங்க. பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்களும் ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதி சிக்கல்களும் தீரும். உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த வீட்டு மனைகளை வாங்குவதற்கான யோகமும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல எது சரியாக செய்தாலுமே அவ்வப்பொழுது தனிமையாகவும் உணர்வீங்க. உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதும் நல்லது. சோம்பலான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் குறையும். நுட்பமான சில விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. செயல்பாடுகள்ல இருந்து வந்த சோர்வும் மறையும். மனதளவுல புதிய பக்குவமும் உண்டாகும். சக ஊழியர்கள் பற்றிய புரிதல்களும் அதிகரிக்கும். கடன் சார்ந்த உதவிகள் சாதகமாகவும் அமையும். பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் இருப்பதற்கு ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சோர்வும் நீங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய உத்தியோக இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. அதற்கான சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. ஊழியர்கள் கிட்ட மட்டும் சற்று கவனமாக பேசுவதும் நல்லது. பொறுமையை கையாள்வதும் நல்லது. அலுவலக நேரத்துல முழு கவனத்துடனும் இருங்க. தேவையற்ற விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தரவும் வேண்டாம். இன்று உங்களுடைய பணி மற்றும் செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய கருத்துக்களையும் அனுசரித்து செல்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான சூழ்நிலைகளும் காணப்படும். மூன்றாவது நபர்களுடைய தலையீட்டை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. சகஜமான உரையாடல்களும் வீட்டில் நடைபெறலாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவுக்கும் செலவுக்கும் சமமாகவும் இருக்குங்க. இன்று பணத்தை செலவழிப்பதில் சுதந்திர தன்மையுடனும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. உடல் அசதியுடனும் காணப்படுவீங்க. ஏஜென்சி சம்பந்தப்பட்ட வேலைகள்ல நல்ல வருமானத்தையும் பெற்றுவிடலாம். நிலம் வாங்கி விற்பதன் மூலம் கணிசமான லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. கமிஷன் தொகையும் கிடைக்கப் பெறுவீங்க. வர்த்தகத்தை விரிவாக்கம் செய்வதற்காக நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு அதுல ஈடுபாடுகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வேலையில திறமையாகவும் செயல்படுவீங்க. தொழிலை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வதில் ஆர்வத்துடனும் இருக்கும். சில செலவுகளும் தேடியும் வரலாம். தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளித்தும் விடலாம். பிற்பகலுக்கு மேல எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். மற்றவர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். அலுவலகத்துல உற்சாகத்துடனும் இருப்பீங்க. நிர்வாகத்தினரிடம் இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பணியாளர்களினால ஏதாவது செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை குடும்பத்தினருடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்கள நல்லவர்கள் யார் என்பதை கண்டறியவும் செய்வீங்க. வியாபாரத்துல வேலையாட்களினால மதிக்கவும் படுவீங்க. உத்தியோகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில புதுமைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. முக்கிய நபர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சில வேலைகளை சாதகமாக செய்து முடித்தும் விடுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளும் ஏற்படலாம். நிதி விஷயங்கள்ல நெருங்கிய நபர்களுடன் தகராறுகள் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்களும் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. புதுவிதமான செயல் திட்டங்களை அமைத்தும் கொள்வீங்க.
மாணவர்களுக்கு கல்வியில மாற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். இன்று கலைகளின் மீதான ஆர்வமும் விரயமும் உண்டாகும். உடன்படிக்கை தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக படித்து பார்த்து கையெழுத்து இடுவதும் நல்லது. தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமைகளும் உண்டாகும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கடினமான பணிகளையும் எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. என்றாலும் என்று சிறந்த முறையில திட்டமிட்டு செய்வதும் நல்லது தாங்க. கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பணியில பொறுமையை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் சார்ந்த அணுகுமுறையினால பணிகளை நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. திருமண உறவுல என்று உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உங்களுடைய கருத்துக்களை யாரிடத்திலும் திணிக்கவும் வேண்டாம். நல்லுறவை பராமரிப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் என்ற சமமாகவும் இருக்கும். எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனக்குழப்பங்களும் நீங்கும். முயற்சிகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. இன்று அதீத நம்பிக்கையுடன் இருக்கவும் வேண்டாம். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கும் கிடைக்கப் பெறுவீங்க. அவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. காதல்ல இருக்கிறவங்களுக்கு மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவு நிலையும் பலப்படவும் காண்பீங்க. ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையின் வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவையறிந்த மற்றவர்கள் உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருப்பது உங்களுக்கு மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பங்குதாரர்களினால ஆதாயமும் உண்டாகும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். இன்று பழைய இனிமையான சம்பவங்களை நினைத்து மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. தாய் வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியான போக்கும் காணப்படும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நேர்மறையாகவும் அமைதியான சூழ்நிலைகளுடனும் இருப்பதும் நல்லது. உயர்கல்விக்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது சம்பந்தப்பட்ட நல்ல தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சிறிது குழப்பத்தையும் தருவதாகவும் இருக்கும். செலவுகள் சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தனிப்பட்ட பிரச்சனைகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. வியாபார நடவடிக்கைகள்ல சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படலாம். தொழில் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். சுபகாரியங்களை முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் தொடர்பான பயணங்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். போட்டி பந்தயங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். இன்று பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் மறையும். சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.